நேற்றைய தினம் ஒரு காணொலி பார்த்தோம். தென்காசி மாவட்டத்தில் நெல்லாம் கொள்முதல் பண்ணதுல தீ விபத்து ஏற்பட்டு நிறைய நெல் மூட்டைகள்லாம் கருகிறது நம்மளால பார்க்க முடியுது. இருக்கிற விஷயங்களை முறையாக பாதுகாத்து இருக்கிற வளங்களை சரியாக பாதுகாத்து போகிறது தான் சரியான அரசு. அரசு ஒரு தொலைநோக்கு ஒரு திட்டத்தோடு அணுகுனா மட்டும் தான் இது முடியும். அதை விட்டுட்டு நம்ம வெறும் ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தால் மட்டும் இதுக்கான கடந்த திமுக ஆட்சியில் அது கட்டல சரியா பராமரிக்கப்படல நம்ம குற்றச்சாட்டு வச்சிருந்தோம். இப்போ தாவேக ஆட்சிலையும் அதை பெருசாக கண்டுகொள்ள மாட்டாங்களா? எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு கூட சொல்லியிருக்காங்க, தாவேகத்தில் விஜய் அவர்கள் காங்கிரஸுக்கு அமைச்சரவை பங்கு கொடுத்துருக்காங்க. ஆனா அங்க காங்கிரஸ் தானே ஆட்சி அமைச்சிட்டு இருக்கு, அவங்க கிட்ட பேசி அதை சுமூகமா முடிக்கலாம்ல, அப்படிப்பட்டவங்க எதுக்கு அமைச்சரவை பங்கு கொடுக்க பேசாம அந்த அமைச்சர்ல நீக்கலாம்லன்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஆனா விஜய் ஒரு மாற்று அரசியல் நோக்கி போகும்போது கண்டிப்பா அமைச்சரவையிலிருந்து உங்களை விலக்கலாம். ஒரு நாளைக்கு 1500 ரிப்போர்ட் பெண்களுக்கு எதிராக இங்கே பதிவாகுதுன்னா ஒரு மாதத்துக்கு 45 தமிழ்நாட்டில் இருக்கலாம் அயோக்கிய பசங்களான்னு எனக்கு தெரியல. யூத்தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு வியாபார சங்க பேரவையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு அருண்குமார் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அண்ணா. நேற்றைய தினம் ஒரு காணொலி பார்த்தோம். தென்காசி மாவட்டத்தில் நெல்லாம் கொள்முதல் பண்ணதுல தீ விபத்து ஏற்பட்டு நிறைய நெல் மூட்டைகள்லாம் கருகிறது நம்மளால பார்க்க முடியுது. அரசு ஏன் அதில் தாமதப்படுத்துறாங்க? இது சரியான முறையில் பராமரிக்கலையா? அவங்க தவறிட்டாங்களா? அதாவது காலங்காலமாக வஞ்சிக்கப்பட்ட ஒரு இனம்னா அது விவசாய இனம் தான். தன்னோட உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்காதது, அரசோட சப்போர்ட் கிடைக்காத ஒரு இனம்னா அது ஒரு விவசாய இனம் தான். எந்த ஆட்சியிலுமே அது எனக்கு தெரிஞ்ச எந்த ஆட்சியிலுமே இல்லை. கடந்த ஆட்சிகளை நம்ம பார்க்கும்போது மழையில் நெல் மூட்டைகள்லாம் விளைஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் போன ஆட்சி முழுக்க. அதுக்கப்புறம் அதற்கான கிடங்குகள் அமைக்கணும்னு சொல்லிட்டு காலங்காலமாக விவசாயிகள் கோரிக்கை வச்சோம். தமிழ்நாட்டில் இது வரையும் நெல்லை பாதுகாக்கிறது ஒரு முறையான கிடங்குகள் எங்கேயுமே கிடையாது. ஓகேங்களா? ஆனால் போன ஆட்சியில் என்ன பண்ணாங்க, ஆட்சி முடிவில் என்ன பண்ணும்போது எல்லா இடத்துலையும் இந்த தார்பாய் போட்டு மூடுறதுக்கான வசதிகளை ஓரளவு பண்ணாங்க. எல்லா இடத்துலையும் போனீங்கன்னா இப்போ கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கலர் தார்பாய் போட்டு ஓரளவு நிறைய இடத்துல அது ஒன்று பண்ணாங்க. அது ஓரளவு நிறைய ஊடகங்களில் வெளில வந்ததுக்கப்புறம் விவசாயிகளோட கண்ணீருக்கு அப்புறம் தான் அது நடந்தது. அப்படி வந்தாலும் அது நிரந்தர தீர்வு கிடையாது. அப்போது மழையிலேருந்து நம்ம அதை பாதுகாக்கலாம் தார்பாய் போட்டால். அப்போது தீ விபத்துலேருந்து எப்படி பாதுகாக்க முடியும்? அதுக்கான சாட்சி தான் அது. இப்போ அரசு ஒரு தொலைநோக்கு ஒரு திட்டத்தோடு அணுகுனா மட்டும் தான் இது முடியும். அதை விட்டுட்டு நம்ம வெறும் ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தால் மட்டும் இதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இப்போது எல்னினோ பாதிப்பினால விவசாயம் குறையும், வறட்சி வரும்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்படி ஒரு வறட்சி வரும்னு இருக்கும்போது இருக்கிற விஷயங்களை முறையாக பாதுகாத்து இருக்கிற வளங்களை சரியாக பாதுகாத்து போகிறது தான் சரியான அரசு. சரிங்களா? அப்போது இதற்கான காரணம் என்ன, இதுக்கு நம்ம இனிமேல் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர் எதுவும் விளக்கம் கொடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியல. இது ஒரு செய்தி. சீமான் மட்டும் ஊடகங்களை இது குறித்து பேசினார். அவர் என்றைக்குமே இது குறித்து பேசிகிட்டு இருக்காரு. மற்றபடி வேறு எந்த ஒரு அரசியல் கட்சி இதை பற்றி பேசின மாதிரி எங்களுக்கு தெரியல. அப்போது விவசாயிகள் தொடர்ந்து இதனால் பாதிக்கும். இப்போ அது கொள்முதல் செய்யப்பட்டதுன்னா அந்த கொள்முதல் செய்யப்பட்டதுக்கான பணம் விவசாயிகளுக்கு போயிடுச்சா, அந்த பணத்தை அவங்க வாங்கிட்டாங்களா அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு இது வரைக்கும் தெரியல. ஓகேங்களா? அதாவது ஊடகங்களில் இது மாதிரி ஒரு விஷயம் வரும்போது பாதிக்கப்பட்டவங்கள குரல் வெளில வர மாதிரி எனக்கு இது இல்லை. இந்த ஆட்சியில் யார் பாதிக்கப்பட்டாலும் அது குறை சரி செய்யப்படுகிற குறை சரி செய்யப்பட்டு விடுகிறதா, இல்லை அதுக்கான ரெமெடி கிடச்சிடுச்சா, இல்லை பாதிக்கப்பட்டவரோட குரல் வெளியில் வரலையான்றதே நமக்கு தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய அந்த வீடியோக்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நிறைய நெல் மூட்டைகள் எரிஞ்சிருக்கு. அதை அணைக்கிறதுக்காக தண்ணியை முழுக்க பீச்சி அடிச்சிருக்காங்க. அப்போது எல்லாமே எதெல்லாம் தண்ணி படுதோ கண்டிப்பாக அது முளைச்சிரும். உங்களுக்கு நல்லாவே தெரியும், நெல்லில் தண்ணி பட்டுனாலே ஆட்டோமேட்டிக்காக அது முளைச்சிரும். அப்போ அங்கே இருக்க அத்தனை மூட்டை நெல்லும் வேஸ்ட்டு தான். கண்டிப்பாக அது ஒரு குப்பை கிடங்கு தான் போக போகுது, இல்லை கோழித்தீவன் ஏதோ ஒன்று தான் போக போகுது தவிர அதுக்கு முறையான ஒரு விஷயத்துக்கு வெளில வரப்போகுது, அரிசியாக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வரப்போகிறதில்ல. அப்போ அது கொடுத்த விவசாயியோட கதி என்ன? அதுக்கு அரசு கண்டிப்பாக பதில் சொல்லி தான் ஆகணும். தொலைகால திட்டமாக ஒரு கிடங்கு கட்டுறதுக்கு எவ்வளோ ஆக போகுது? கடந்த திமுக ஆட்சியில் அது கட்டல சரியா பராமரிக்கப்படல நம்ம குற்றச்சாட்டு வச்சிருந்தோம். இப்போ தாவேக ஆட்சிலையும் அதை பெருசாக கண்டுகொள்ள மாட்டாங்க. கண்டுகொள்ள உண்மை அதுதான். இப்போ எப்பவுமே ஒரு புதுசாக ஒரு ஆட்சி எலெக்ஷன்ல பண்ணும்போது கடந்த கால ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி தான் குறை சொல்லி அவர் பேசும்போது அதனால தான் மாற்று அரசியலும் தேர்வு பண்றாங்க. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படின்னாரு. அப்போ திமுக ஆட்சியில் என்னென்ன தவறு நடந்ததோ அது சரி செய்ய வேண்டியது தான் தாவேக ஆட்சியோட கடமை. இப்போ 50 நாளில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம கொண்டு வர முடியுதுனாலும் அதுக்கான ஒரு பதில் வரணும்ல, சம்மந்தப்பட்ட அரசு அதிகாரிகிட்ட ஒரு பதில் வரணும், சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர்கிட்ட ஒரு பதில். நம்ம கேட்கறது தான். அப்போ இந்த தென்காசியில் இந்த ஒரு விபத்து நடந்ததுன்னா அது துறை அமைச்சர் போய் பார்த்து இதனால நடந்தது, அப்போ இதுக்கு இது தீர்வு, அப்போ நாங்கள் இங்கே கிடங்கள் கட்ட போகிறோம், அதுக்கு இத்தனை கோடி நிதி ஒதுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு முறையான அறிவிப்பு வரலன்றதை நம்மளே ஒரு சமூக அவர்கள் நம்ம கேட்குற கேள்வி தான். இப்போ கடந்த ஆட்சியில் இருக்க அதே அசம்பாவிதங்களும் அதே அது என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு அமௌண்ட் தரது, பாதிக்கப்பட்ட அந்த அமௌண்ட் தரது மட்டும் தீர்வு கிடையாதுல்ல.
தொலைதூர திட்டங்கள் தான் தீர்வு. ஏன்னா இனிமேல் போகிற காலங்கள்லாம் புவி வெப்பமயனால நிறைய பிரச்சனைகள் வரும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ உணவு தட்டுப்பாடு வரும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த உணவு தட்டுப்பாடை போக்குறதுக்கு விவசாயம் வந்து உயிர்ப்பாக இருக்கணும். சரிங்களா? விவசாயம் நம்ம ஏன்டா விவசாயம் பண்ணால் நம்ம தொழில் செஞ்சால் நமக்கு நஷ்டம் தான் வருதுன்னு சொல்லிட்டு சென்னைக்கும் பெருநகருக்கும் வாட்ச்மேன் வேலைக்கு வந்து என்ன பிரயோஜனம்? ஏற்கனவே பாதி விவசாயிகள் வந்து சென்னையில் வாட்ச்மேனாக தான் இருக்கிறாங்க, எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? கொஞ்சம் பேர் தான் அந்த தொழிலை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அப்போ அவர்களும் மீண்டும் பாதிப்புக்குள்ளவர்களில் அரசு வந்து இருக்கக்கூடாது, மெத்தனமாக இருக்கக்கூடாதுன்றது நம்மளோட ஒரு கோரிக்கை. கடந்த திமுக ஆட்சி நிறைவடையும் போது கூட வியாபார சங்க சார்பா நிறைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்திருந்தீங்க. ஆனா இப்போ தாவேக அரசு அமைஞ்சது 2 மாசத்துல பெரிதா போராடுற மாதிரி தெரியல. தாவேக அரசு உங்களுக்கு ஃபேவரா பண்றாங்களா இல்ல ஏன் இந்த மாதிரி போராட மாட்டேங்கிறீங்க? கடந்த ஒரு 50 நாட்களாக ஒரு பயம் இருக்கு, எல்லா ஒரு அரசு அதிகாரிகள்கிட்ட ஒரு பயம் இருக்கு. அது உண்மைதான். அது வந்து தாவேக ஆட்சியோட நான் ஒரு வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். எந்த ஒரு அரசு நீங்க போனீங்கனாலுமே கடந்த ஆசங்கள்ல அந்த லஞ்சம் லாவணிலாம் நிறைய சொன்னது வாங்குறதுக்கே பயப்படுறாங்க. நம்மளே அதை நேராக பார்த்துருக்கோம். அதே போல எந்த ஒரு கோரிக்கையினாலும் அதை செவி சேர்க்கிறாங்க. அது வந்து ஒரு ஆட்சி கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு ஆட்சியோட வெற்றியாக தான் நம்ம பார்க்குறோம். அது மாறினதுக்கப்புறம் நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகள், ஒரு மிகப்பெரிய விஷயங்கள், ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த 50 நாட்களில் ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் எதுவுமே நடக்கல. விவசாயிகள் மட்டும் எங்களுக்கு வந்து அந்த இழப்பீடை முழுசாக கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த போராட்டங்கள் வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமா நடந்திருக்கு. முந்தானத்தோடு சென்னையில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துகிறாங்களே தவிர மற்றபடி எதுனாலுமே ஓரளவு பயப்படுறாங்க. அந்த பயத்தை முதல்வர் வந்து தக்க வச்சுக்கொள்ளணும். தவறு செஞ்சால் தண்டிக்கணும். அதே மாதிரி முதல்வர் கூட இந்த வேலைக்கு வரதுக்கு ஒரு காலைல 10 மணிக்குள்ளே வரணும், அது போன்ற விஷயங்கள்லாம் அவர் பண்ணார். அது ஓரளவு இன்னைக்கு செக்ரட்டரியேட்லாம் எல்லாம் ஓரளவு 10 மணிக்கு வராங்க. ஏதாவது ஒரு பொதுமக்கள் புகார் செய்து அவர்கள் சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ வந்திருக்க அரசு அதனால தற்காலிகமா இப்போ சரியா செய்யறாங்க. இப்போதைக்கு கடைசி நீடிக்கணும்ன்றது நம்மளோட விருப்பம். ஒரு 6 மாசம் கழிச்சு ஏற்கனவே எனக்கு என்ன பொறுத்தவரையில் ஊழலில் திளைத்த அதிகாரிகள் சரி கண்டிப்பாக இருந்து மாறுவாங்களாம் தெரியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு இந்த பத்திரப்பதிவு துறையில் பல லட்சங்கள் வீட்டுக்கு கொண்டு போற சார் பதிவாளர்கள்லாம் இருக்கிறாங்க. சரிங்களா? கடந்த ஆட்சியில் நம்ம நிறைய குற்றச்சாட்டுகள் வரும், நிறைய சஸ்பென்ஷன்லாம் பார்த்துருக்கோம். அது மாதிரி வாங்கி பழக்கப்பட்ட அதிகாரிகள் அது வந்து எப்படி மீளுவாங்கன்னு நமக்கு தெரியல. அப்போ அவர்களுக்கு துறை ரீதியான ஒரு தண்டனை தொடர் கண்காணிப்பு இருக்கணும். சரிங்களா? தொடர் கண்காணிப்பு இருக்கணும். அதுக்கு வந்து இப்போ இருக்க அமைச்சர்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து அந்த அளவுக்கு சம்பந்தப்பட்ட துறையில் நாலேஜ்ஃபுல் பர்சனாக நமக்கு தெரியல. நிறைய பேட்டிகள் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த சப்ஜெக்டோட நாலேஜ் வந்து கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே புதுமுகம் தானே. அப்போ வந்து அவர்களுக்கு அது துறை சம்பந்தமாக எதுவும் தெரியல. ஒரு பயத்தினால இப்போ அதிகாரிகள் வந்து தவறு செய்யாமல் இருக்கிறாங்க. அப்போ அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் தங்கள் துறை சார்பான அந்த அறிவை வளர்த்து கொண்டு இதை ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கணும். சரிங்களா? ஒரு 6 மாதம் மட்டும் ஒரு ஆட்சி அப்படி சரியாக நடத்திட்டு அது 6 மாதத்துக்கு அப்புறம் போனால் விலை ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஏன்னா இந்த 6 மாதம் நம்ம சம்பாதிக்கிறது சேர்த்து சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இறங்குவாங்க. அதனால அந்த ஒரு பயத்திலே அவங்கள வச்சிருக்கணும். முதல்வர் தொடர்ந்து ஒரு சரியாக அதை நடத்தணும்னு நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான். கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் அவர் வந்து மேகதாது நான் கட்டியே தீர்வுன்ற மாதிரி ரொம்ப முனைப்பு காட்டிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே அதுக்கு பல்வேறு எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு கூட சொல்லியிருக்காங்க, தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸுக்கு வந்து அமைச்சரவையில் பங்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கே காங்கிரஸ் தானே ஆட்சி அமைச்சிட்டு இருக்கு, அவங்க கிட்ட பேசி அதை சுமூகமாக முடிக்கலாம்ல, அப்படிப்பட்டவங்க எதுக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுக்குன்னு பேசாமல் அந்த அமைச்சரில் நீக்கிடலாம்லன்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இது முதல்வர் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இதை ஒரு செக்மெண்ட்டை கூட அவர் பயன்படுத்தலாம். கடந்த காலம் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கும்போது இதே குற்றச்சாட்டு திமுக மேலே வச்சாங்க. ஏன்னா இங்க ஆள்றாங்க, இங்க ஆள்றாங்க. அதே மாதிரி பிஜேபி கூட்டணியில் இருக்கும்போது கூட பிஜேபி எங்க ஆளும்போது பிஜேபி கூட்டணியில் இருக்க அரசு இங்க ஆண்டுது குற்றச்சாட்டு வச்சாங்க. அப்போ மாநில அரசு வேற, கூட்டணி மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுன்ற ஒரு எல்லாரும் ஒரு நகைச்சுவையான பதில தான் சொல்லுவாங்க. ஆனால் விஜய் ஒரு மாற்று அரசியல் நோக்கி போகும்போது கண்டிப்பா அமைச்சரவையிலேருந்து உங்களை விளக்கலாம். ஏன்னா மேகதாதுலாம் அணை கட்டக்கூடாதுன்றது தீர்ப்பு, நம்ம தீர்ப்பு இல்லை, நீதிமன்றத்தோட தீர்ப்பு. ஆனால் நீதிமன்றத்தோட தீர்ப்பை கர்நாடக அரசு ஒரு நாளும் மதித்தது கிடையாது. இப்போ கூட இங்கே வந்து நமக்கு வந்து தண்ணீர் பஞ்சம், குறுவை சாகுபடிக்கு தண்ணி திறந்து விடல. ஏன்னு கேட்டால் நாங்களே வறட்சியில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வறட்சியில் இருந்தாலும் நதிநீர் பங்கீடு என்பது எல்லாருக்கும் கொடுத்தாகணும். அது எல்லாருக்கும் சமம். உங்களுக்கு வறட்சி இருக்கு இல்லை அப்படின்னு இல்லை. குறிப்பிட்ட ஒரு டிஎம்சி தண்ணியை வந்து தமிழகத்தை திறந்து விடுகின்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பு. ஆனால் ஒரு காலமும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை கர்நாடக அரசு மதித்ததாக வரலாறே கிடையாது. வரலாறு எடுத்தீங்கன்னா ஆரம்ப காலங்கள்ல இருந்து. அதே போல தமிழக அரசும் வெறும் மேட்டூர் அணையை நம்பி மட்டுமே தன்னுடைய பாசன பரப்பு வச்சு ரொம்ப ஒரு மோசமான விஷயம் நான் இன்னைக்கு வரையும் சொல்றேன். ஓகேங்களா? எத்தனை இருக்கு இன்னைக்கு நேற்று இந்த போராட்டம் நடக்குது. காலங்காலமா நான் சின்ன வயசுல இருந்து பார்க்கும்போது வாட்டாள் நாகராஜ் போராட்டம், அந்த பேரை வந்து அவர் என்ன பண்ணுவார்லாம் தெரியாது. தண்ணி திறந்து விட போராட்டம் பண்ண வருஷத்துக்கு ஒரு 2 வாட்டி ஜூன் மாதம். சரிங்களா? அப்போ ஒரு 30 எனக்கு தெரிஞ்ச ஒரு 30-40 வருஷம்னா அதுக்கு முன்னாடி எத்தனையோ வருஷங்களாக இந்த பிரச்சனை இருந்துட்டு இருக்கு, காவிரி பிரச்சனை. அப்போ அதுக்கு ஒரு மாற்று தீர்வை நோக்கி தான் நம்ம பயணிக்கணும். சரிங்களா? ஓகேவா? ஏன்னா அங்க இருக்கவங்களும் விவசாயிகள் தான். நம்ம அங்க இருக்கவங்களும் பெரும் நிலக்கிழார்களுக்கு அங்க இருக்கவங்களும் விவசாயிகள் தான், இங்க இருக்கவங்களும் விவசாயிகள் தான். அவங்க விவசாயிகள் போராடுற மாதிரி நம்மளோட விவசாயிகளுக்கு போராடுறோம். ஆனா நீண்ட கால தீர்வு என்ன?
இப்போ விஜய் அவர்கள் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் மதிச்சு இத்தனை டிஎம்சி தண்ணி திறந்து விடுங்க அப்படின்னா அப்பேற்பட்ட காங்கிரஸ் அரசு எங்களுக்கு தேவையில்லை. இப்போ இருக்கிற மாணிக்க தாகூர் வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும், ராகுல் காந்தி வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும், அது போன்ற ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்ல நம்ம செயல்படலாம். ஏன்னா பெரிதா வாய் திறந்து விஜய் கர்நாடகா பொறுத்தவரை இந்த காவிரி பிரச்சனைனா அவங்க எல்லாருமே ஒன்னாயிருவாங்க. நீங்க கட்சி பாகுபாடு இல்லாம அவங்க எல்லாம் ஒன்னாயிருவாங்க. அது எப்படி? ஏன்னா ஜாதி மதம் எதுவுமே இருக்காது. ஏன்னா கர்நாடகா பொறுத்த அந்த மொழி உணர்வு, அந்த இன உணர்வு வந்து அவங்களுக்கு அதிகம். தமிழ்நாட்டில் அது என்னைக்குமே இருந்தது கிடையாது. கர்நாடகாவில் அந்த மொழி உணர்வு நீங்க கடைகள்ல பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் பேர் எழுதாத கடைகளே இருக்காது. மிகப்பெரிய எம்என்சி நிறுவனங்கள் இருந்தால் கூட, மிகப்பெரிய வங்கி இருந்தால் கூட முதல்ல வந்து கர்நாடகாவில் தான் பேர் இருக்கும். சரிங்களா? அந்த அளவு ஒரு மொழி உணர்வு மிக்கவர்கள், இன உணர்வு மிக்கவர்கள். நம்ம தமிழ்நாட்டில் வந்தால் முழுக்க இங்கிலீஷில் தான் இருக்கும். நம்ம தமிழை தேடணும். சரி, அதுதான் நம்மளோட நிலைமை. நமக்கு அந்த மொழி உணர்வோ இன உணர்வோ ஒரு நாளும் நமக்கு இருந்தது கிடையாது. சரிங்களா? எவன் கேடு கேட்டால் போனால் போதும், நம்ம நல்லா இருந்தால் போதுன்ற ஒரு மென்டாலிட்டி தான் தமிழனுக்கு பொதுவாகவே இருக்கும். ஆனால் கர்நாடகா அப்படி கிடையாது. அப்போது அது போன்ற ஒரு நதிநீர் விஷயத்தில் அவங்க ஒன்றா வர மாதிரி நம்ம எதை நம்பி தான் இருக்கோம்? சோறு தின்னுதானே ஆகணும். எப்படி இருந்தாலும் சோறு தின்னுதானே ஆகணும். விவசாயமே படுத்து போச்சுன்னா எவ்வளோ நாளுக்கு நீங்கள் அதை இறக்குமதி பண்ணிடுவீங்க? அப்போது பணவீக்கம் எங்கே போவோம்? நம்ம சம்பாதிக்கிறதுலாம் சாப்பாடுக்கு செலவு பண்ணுற மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். சரிங்களா? அப்போ அதுக்கு நிரந்தர தீர்வு என்ன? இப்போ விஜய் போன்றவர்கள் புதிதாக அரசியலுக்கு வந்தவர்கள் இது போன்ற பாரம்பரியமாக அவங்க பண்ண அரசியல் பண்ணாமல் இது இப்போ சொல்லலாம், எங்களுக்கு தேவை, எங்களுக்கு தண்ணி தராத காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும்போது காங்கிரஸ் எதுக்கு நாங்கள் அமைச்சரவையில் இடம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயத்த பண்ணலாம், நீக்கலாம். எங்களுக்கு தேவையே இல்லை. இன்னைக்கு இங்கே இல்லைன்னா இந்த ஆதரத்திற்கு நிறைய பேர் இருக்காங்க. வெறும் 5 எம்எல்ஏ இல்லைன்னா அந்த 5 எம்எல்ஏ எவ்வளோ பேர் ஆதரவு பண்ணிட்டாங்க. அதனால இது காங்கிரஸ் அரசுனால தான் இது இந்த கூட்டணி அவசியம் கிடையாது. அப்போ அப்படி ஆட்சி கவிழ்ந்தோட போல ஒரு நல்ல விஷயத்துக்காக முதல்வர் ஆட்சி கவிழ்ந்தா கூட மறுபடியும் தனி மெஜாரிட்டியே கண்டிப்பாக வர போறாரு. ஏன்னா அவருக்கு ஓட்டு போடாதவங்க கூட ஒரு விஷயத்துக்காக, நதிநீர் விஷயத்துக்காக முதல்வர் தன்னுடைய ஆட்சி இழந்திருக்காருன்னு சொல்லிட்டு 200க்கும் மேற்பட்டவர்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு நல்ல விஷயம் தான், கண்டிப்பாக பண்ணலாம் அவர். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண் சிறப்பு படி தமிழ்நாட்டில் வந்ததுக்கப்புறம் நிறைய குற்றங்கள்லாம் குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 125க்கு மேற்பட்ட வழக்குகளில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி 36 குழந்தைகள் வந்து மீட்கப்பட்டிருக்காங்க. 16 குழந்தை திருமணம் நிறுத்தப்பட்டிருக்குது. இதன் மூலயமா தமிழ்நாட்டில் குற்றங்கள்லாம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இவங்களுடைய தலைமை அலுவலகம் வந்து அசோக் நகரில் ஓப்பன் பண்ணுற போது தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குற்றங்கள் குறைஞ்சிருக்கா இது வந்ததுக்கப்புறம்? சிங்கப்பெண் திட்டம் ஒரு வெற்றிகரமான திட்டம் தான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு நாளைக்கு 1500 புகார்கள் வரும்போது தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு ஒரு கேவலமான விஷயம் நடந்துட்டு இருக்கான்றது நம்ம மன வருத்தம். காவல்துறை ரிப்போர்ட் ஆமா, ஒரு நாளைக்கு 1500 ரிப்போர்ட் பெண்களுக்கு எதிராக இங்க பதிவாகுதுன்னா ஒரு மாசத்துக்கு 45. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கலாம் அயோக்கிய பசங்களான்னு எனக்கு தெரியல. யோசிச்சு பாருங்க, அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு 1500 புகார்னா ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை வருது? அப்போ ஒரு நிமிஷத்துக்கு பெண்களுக்கு எதிராக இத்தனை குற்றங்கள் தமிழ்நாட்டில் நடக்குதா? அப்போ அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? முழுமையாக தடுக்காம அது தடுக்கிறது. அதுக்கு அடிப்படை காரணம் 1500 குற்றங்கள் ஒரு நாளைக்கு நடக்குதுன்னா அது எவ்வளோ ஒரு மோசமான விஷயம். ஓகேங்களா? பெண்களுக்கு எதிரானா அப்போ இதுக்கு அடிப்படை விஷயம் என்ன? அதை நோக்கி அரசு தீரும். இதை வந்து வெற்றினே நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 50 நாள் ஆனதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 1500 கால் வருதுன்னா அப்போது அரசு மீது பயம் இருக்கா? இல்லை. உண்மை தானே. இப்போ சிங்கப்பெண் திட்டம் கொண்டு வந்துட்டாங்க. எதுனாலும் உங்களுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும், சட்டம் கடுமையாக இருக்கும். அதுக்குன்னு தனியாக ஒரு துறையை அனுப்பி தனியாக அதுக்குன்னு ஒரு டிஜிபி போட்டு எல்லாம் நடக்கும்போதே ஒரு நாளைக்கு 1500 புகார் வருதுன்னா அப்போது அரசின் மீது பயம் இல்லையா? அப்போ எந்த தைரியத்தில் இவங்க பண்ணுறாங்க? இதுக்கு பேசிக் என்ன? மது போதையா, கஞ்சா போதையா? அதை நோக்கி அரசு பண்ணி அதை தான் தடுக்கணும். அதை விட்டுட்டு இத்தனை குற்றங்கள் பதிவு தடுக்குதுன்றது வரல. அந்த கால்ஸே வரக்கூடாதுன்ற. ஒரு நாளைக்கு ஒரு 5-10 வருதுன்னா ஓகே, 1500 பேர் வராங்கன்னா அவ்வளோ பேரும் குற்றவாளிகள் தமிழ்நாட்டில் இருக்காங்களா அப்படின்னு தான் நமக்கு யோசிக்க தோணுது. நம்ம பேசிட்டு இருந்த சூழ்நிலையில் கரூருக்கு போயிட்டு முதல்ல விஜய் அவர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து அங்கே 32 பேருக்கு வந்து பணி நியமன ஆணையம் கொடுக்குறதா இருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து நீதிமன்றம் வந்து தற்காலிகமாக கொடுங்க, நிரந்தரமாக அவங்களுக்கு பணி கொடுக்காதீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது முதல்வர் அவர்களுக்கு வேலையை கொடுத்து ஒரு மோசமான முன்னுதாரணமா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரோட கூட்டத்தில் வந்து அவர் முதலமைச்சர் அங்கே போல, ஒரு அரசு விழாவுக்கு அங்கே போல. நல்லா தெரிஞ்சுக்க, ஒரு அரசு விழாவில் கூட்டு நெரிசல்பட்டு அங்கே சாகலை. அவர் வந்து ஒரு கேம்பெயினுக்கு போகிறாரு, தாவேக்கா சார்பாக போகிறாரு, அங்கே வந்து இறந்து போகிறாங்க. அப்போ தாவேக்கா அரசியல் இதுலேருந்து அவர் மாதம் 1 கோடி கொடுத்தா கூட நாங்கள் அதை வந்து கேள்வி கேட்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? தன்னுடைய தனிப்பட்ட கட்சி கூட்டத்துக்கு வந்து அதில் இறந்த அவர்களுக்கு அரசு வேலை கொடுத்தா இது உண்மையிலே ஒரு மோசமான முன்னுதாரணம் தான். மதிப்புரிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் கூட அதை கண்டிச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு எஸ்சிமானவர்களை கண்டிச்சிருக்காங்க. ஓகேவா? இடைக்கால தடை விதித்திருக்கு. அது அப்படியே இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து இதெல்லாம் மோசமான முன்னுதாரணம். இப்போ தமிழ்நாட்டில் பெருசா கொடுக்கல. இல்ல, எனக்கு தெரிஞ்சு நடந்த அரசு விழாக்கள் நடந்து பொதுவாக ஏதோ ஒரு டிசார்டர் நடந்து அதுல வேலை கொடுக்கறது ஓகே. தனிப்பட்ட ஒரு கட்சி சார்பாக நடந்து இப்போ அதிமுக இப்போ இருக்காங்க எதிர்கட்சியா, இப்போ திமுக இருக்கு. இப்போ இன்னைக்கு அவங்க ஒரு கூட்டம் நடத்துறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு 50-100 பேர் ஏதோ ஒரு இழப்பு வருதுன்னு வச்சுங்க. அடுத்த ஆட்சி வரும்போது அந்த 50 பேருக்கு வேலை கொடுத்தா எது தவறோ அதே தவிர தான் இது.
உண்மையா. அதனால் அது வந்து ஒரு மோசமான முன்னுதாரணம். ஓகேங்களா, எப்படி கடந்த ஆட்சி காலையில் இந்த கள்ளச்சாராயம் குடிச்சதுக்கு 10 லட்சம் கொடுத்து எப்படி ஒரு மோசமான முன்னுதாரணம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. முதல்வர் கண்டிப்பாக இருக்கவே கூடாது. இது ரொம்ப தவறான விஷயம். அப்போ இது ஒரு எடுத்துட்டு அப்போ நம்ம மக்கள் மனசில் என்ன ஆகும், எந்த ஒரு தவறு செஞ்சாலும் அதுக்கு வந்து பிரதிபலனா அரசு வேலை கிடைச்சிடும், இழப்பீடு கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு மோசமான முன்னுதாரணத்தை இந்த அரசும் பண்ணக்கூடாது. தவறு யாரோட தவறு? ஓகேங்களா, அப்போ அந்த கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்ம என்ன வேணா இழப்பீடு கொடுக்கலாம், அது அவங்களோட விஷயம். ஏற்கனவே 20 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க, நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, 35 கொடுத்துருக்காங்க. அது இல்லாம அந்த சம்பவத்தில் உண்மையிலே யார் குற்றவாளிகள் அவர் இது பண்ணி அவரை நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ செந்தில் பாலாஜி அதில் கார்னர் பண்ணாங்க, அப்போ அவரோட சொத்தை பறிமுதல் பண்ணி கூட அவங்களுக்கு கொடுக்கணும், அதை நாங்கள் வேணாம்னு சொல்லலாம். ஆனால் இந்த அரசு வேலைன்றது, இந்த அரசு வேலையை ஒரு பெருங்கனவாக கொண்டு எத்தனையோ லட்சம் இளைஞர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. நீங்களே பார்ப்போங்க, அரசு வேலை எப்படியாவது கிடைச்சிடாதா? ஏன்னா நம்ம ஊரை பொறுத்தல கால் காசுனா கவர்மெண்ட் காசு, அரை காசுனா அரசாங்க காசு, ஒரு பழமொழி நம்மகிட்ட இருக்கு. அப்போ அரசாங்க வேலை செய்யறது வந்து ஒரு பிரஸ்டீஜ், ஒரு கௌரவமா பார்க்கப்படுற இந்த சமூகத்துல அந்த ஒரு 30க்கும் மேற்பட்ட வேலைகள் எந்த ஒரு இறந்து வந்து அது மோசமான முன்னுதாரணமா தான் நம்ம சொல்றோம். தயவு செஞ்சு முதல்வர்கள் ஒரு தவறான முன்னுதாரணமா கண்டிப்பா இருக்கக்கூடாது. இது வந்து இடைத்தேர்தலுக்கான ஒரு முனைப்பா தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இடைத்தேர்தலுக்கான ஒரு அஸ்திவாரமா இது பண்றாங்க. இதன் மூலமா அங்க ஓட்டு வாங்கி ஜெயிக்க பாக்குறாங்க தாவேக்கான்னு சொல்றாங்க. உண்மையா? உண்மைதான். இடைத்தேர்தல் இது அரசியல தான் பாக்க, இது போன்ற விஷயங்கள் வந்து ஒரு அரசியல் தான். ஓகேங்களா, ஏற்கனவே விஜய் மேல வந்து உங்களுக்கு எலெக்ஷன் முன்னாடியே அவர் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு கரிஷ்மா இருந்தது, ஒரு கிரேஸ் இருந்தது. இன்னைக்கு முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் அது கண்டினியூ ஆகுது. அதனால அவர் ஒரு ஏழை பங்காளனா நான் மக்களுக்கு என்ன வேணா அவர் காட்டிக்க விரும்புறாரு. அதாவது எனக்காக இருக்கிறவங்களுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ட்டு. அப்ப அதனால தானே டெல்லி பிரதிநிதியா ஜனநாயகம் மக்களுடைய அதாவது ஜனநாயகன், அதாவது இவருடைய ஆட்சியில் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வரவேற்றாலும் ஜனநாயகன் பட ப்ரொடியூசரா தமிழ்நாடு சிறப்பு பிரதிநிதி வந்து டெல்லிக்கு நியமிக்கிறாங்க. அவருக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டை பத்தி? மூலம் அவர் கர்நாடகா சேர்ந்தவர்னாங்க, அப்புறம் ஆந்திராவை சேர்ந்தவர்னாங்க. அவருக்கு என்ன தெரியும்? அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் தெரியாமையே கர்நாடகா சேர்ந்தவர் ஃபர்ஸ்ட் ஒரு வதந்தி பரவிச்சு. சரிங்களா, அப்போ எல்லாம் என்ன சொன்னாங்க, காவிரி பிரச்சனைக்காக தான் முதல்வர் வந்து சிறப்பாக யோசிச்சு அவரை தூக்கி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட அந்த அரசுத்துறையினரே அவர் வந்து ஆந்திராவை சேர்ந்தவர் அப்படின்னாங்க. அப்போது ஜனநாயகன் படம் ப்ரொடியூஸ் பண்ணது ஒரு கணர் இல்லை, ஜனநாயகன் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது ஒரு அளவுகோலா டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக இருக்கிறதுக்கு? அப்போது இவர் என்ன சொல்கிறேன்னா, என்னை சார்ந்தவர்கள் என்ன கூட இருக்கவங்களுக்கு நான் என்ன வேணா பண்ணுன்றது அவரோட நல்ல விஷயம் தான். ஆனால் அரசாங்க பணத்தில் அதை பண்ணக்கூடாதுன்ற. ஓகேவா, ஒரு சிறப்பான ஒரு அறிவில் சிறந்த ஒருத்தர் டெல்லி பிரதிநிதி தான் தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை என்னன்னு தெரியும். ஒரு பட ப்ரொடியூசர் தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை தெரியும், அவர் இலங்கை கடை பிரச்சனை என்னன்னு தெரியுமா, முல்லை பெரியார் பிரச்சனை என்னன்னு தெரியுமா, காவிரி பிரச்சனை என்ன தெரியுமா, இங்கே இருக்க கனிமவள பிரச்சனை தெரியுமா, இங்கேருந்து அங்கேருந்து நமக்கு ஜிஎஸ்டி எவ்வளோ இங்கே வருது, எதனால் இந்த பிரச்சனை அவருக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஒரு பட ப்ரொடியூசருக்கு என்ன தெரியும், விஜய் வச்சு படம் பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் ஒரு மோசமான விஷயம். அதே போல தான் கரூர் சம்பவம் ஒரு மோசமான விஷயம். ஒரு சிலர் எப்படி சொல்றாங்கன்னா, இப்படிலாம் வந்து பணியானை நீங்க வழங்கினீங்கன்னா விசாரணையில் அவங்க வந்து மாற்றி பேசுவாங்க, தனக்கு வேலை கிடைச்சிருச்சு சொல்லி சில உண்மைகளை வந்து அவங்க மறைக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் நடக்க வாய்ப்பு உண்மைதானே. இன்னைக்கு அரசாங்க சம்பளம் குறைஞ்சபட்சம் சில துறைகள்லாம் 1 லட்சம் ரூபாய் கிட்ட வந்துச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு பணி பாதுகாப்பு இருக்கு. ஓய்வுக்கு அப்புறமும் நிறைய விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்குது. ஓகேங்களா, அதனால அவங்க மாத்தி பேசுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தான். உண்மைதானே. அது ஒருவேளை விஜய் மேலேயே தப்பு இருந்தா கூட அதை வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு வந்து போன உயிர் எப்படிதான் திருப்பி வர போறது இல்லை. அந்த நேரத்துல நம்ம வேலை கிடைச்சிருச்சு, அந்த சோகத்துல இருந்து ஓரளவு அவங்க வெளில வந்திருப்பாங்க. சரிங்களா, ஒரு 35 லட்சம் பணமும் அந்த டைம்ல நிறைய பேர் எதிர்த்தாங்க, இவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி விஷயத்துக்கு பணமே கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஓகேங்களா, உண்மையிலே ஒரு இயற்கை பேர், ஒரு வெள்ளம் வருது, ஒரு புயல் வருது, ஓகேங்களா, ஒரு நிலநடுக்கம் வருது, அந்த மாதிரி இயற்கை பேரில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். ஒரு தனிப்பட்ட அந்த நேரத்தில் விஜய் ஒரு தனிப்பட்ட நபர், அவரை பார்க்க போய் இருந்து காலையிலேருந்து நைட்டு வரையும் வெயிட் பண்ணி அந்த மாதிரி இருந்ததுக்கெல்லாம் நம்ம கொடுக்குறோம்னா அது என்னன்னு எனக்கு தெரியல. அது போக போக இது போன்ற ஒரு மோசமான விஷயத்தை தான் வளர்க்கும். எங்கே போனாலும் கூட்டமாக போகிறது, ஒரு ஒழுங்குமுறை இல்லாமல் நடந்துக்கிறது. சரி, அப்படி நடந்துக்கிட்டாலும் நமக்கு அதுக்கான இழப்பு இருக்கு. அந்த மாதிரி தான் நடந்து அந்த நேரத்தில் பார்த்தா எங்களுக்கு பணம் வந்துடும், என் குழந்தை செத்தா கூட பரவாயில்ல, எனக்கு விஜயை பார்த்து போதுன்ற உரையாடல்கள்லாம் நம்ம அந்த நேரத்தில் பார்த்தோம். சரிங்களா, அது ஒரு மோசமான விஷயமா கொண்டு போகுது. அதே போல தாவேக அரசை கவிழ்க்க சதி நடந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கைது பண்ணாங்க. அதுவும் தடுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா ஜனநாயக முறைப்படி அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். ஓகே, பெரும்பாலான எம்எல்ஏக்கள் அவர்கிட்ட இருக்காங்க. அப்போ அதை கவிழ்ப்பதற்கு செந்தில் பாலாஜி போன்றவர்கள் வந்து திரைமுறையில் வேலை செஞ்சாங்க, அதுக்காக ஒரு 7 பேரை வேலை செஞ்சாங்க அப்படின்னு நிறைய பேர் ஒரு 7 பேருக்கு அரெஸ்ட் பண்ணாங்க. அதுவும் தடுக்கப்பட வேண்டிய விஷயம். அதுக்கு ஆதாரமா யார் இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவர்களும் தண்டனை கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா ஜனநாயக ரீதியா தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை பணம் கொடுத்து கவிழ்க்க முடியும்னா ஜனநாயகத்துக்கு வேலையே கிடையாது. சரிங்களா, அப்போ அதுவும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.